So friends, இப்போ lesson number 3ல நம்ம பார்க்க போறது 5 different question. So friends, 5 questionமே எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே ஒரு ஈக்குவேஷன் நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். எல்லா கொஷனுக்கும் கிடையாது, ஆவரேஜில் சில கொஷின்ஸ்க்கு மட்டும். சில கொஷின் வந்து ஒரு கஷ்டமான கொஷனாக இருக்கும். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் டேரெக்டாலாம் சால்வ் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் நீங்கள் எழுதணும். அந்த ஈக்குவேஷனை மட்டும் நீங்கள் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுற ஸ்டெப்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், லெசன் நம்பர் 3ல நம்ம 5 கொஷனுமே பார்க்க போகிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த 5 கொஷனுக்குமே இனிஷியலாக எழுதுகிற ஈக்குவேஷன் தான் முக்கியம். ஸோ அதை எப்படி நான் எழுதுறேன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி சர்டன் கொஷின்ஸ் நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். So friends, question number 1 in the lesson number 3 la, the average mark obtained by 120 candidates was 35. If the mark of pass candidates was 39 and that of fail candidates was 15, then the number of candidates who passed in the examination. So friends, அந்த question என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. First, average marks of 120 candidates was 35. ஆவரேஜ் மார்க் ஆஃப் 120 கேண்டிடேட்ஸ். அப்போனா மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 120 பேர் இருக்காங்க. அந்த 120 பேரோட ஆவரேஜ் மார்க் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 35 சொல்கிறாங்க. அப்போ 120 × 35 பண்ணிங்கன்னா அந்த 120 பேரோட டோட்டல் மார்க் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ 35 × 120. ஸோ ஃபஸ்ட்டு 0 போட்டுடலாம். ஸோ 5 × 2ங்கிறது 10. ஸோ ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 1. 6, 11, 2 ரிமைண்டர் வந்து 1. ஸோ 3 × 1ங்கிறது 4200. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக 120 பேரோட டோட்டல் மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4200. அந்த 120 பேரோட ஆவரேஜ் மார்க் 35. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா டோட்டல் மார்க் 4200. ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த 120 கேண்டிடேட்டில் கொஞ்சம் பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் பேர் ஃபெயில் பண்ணியிருக்காங்க, ரைட்? பட் அந்த பாஸ் பண்ணவங்க எவ்வளோ தெரியல, ஃபெயில் பண்ணவங்க எவ்வளோ தெரியல. பட் பாஸ் பண்ணவங்களோட ஆவரேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 35. ஃபெயில் ஆனவங்களோட ஆவரேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 15. பட் நம்மளுக்கு என்ன தெரியும்னா, இந்த 120 பேரில் இப்போ 20 பேர் ஃபெயிலுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 100 பேர் என்னது பாஸ். ஆனால் எவ்வளோ பேர் பாஸ் எவ்வளோ பேர் ஃபெயிலு நம்மளுக்கு தெரியல. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா, எக்ஸ் அப்படிங்கிறது பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸ் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்போது ரிமைனிங் எவ்வளோ பேருன்னு பார்த்தீங்கன்னா 120 மைனஸ் எக்ஸு. அது யாராக இருப்பாங்கன்னா ஃபெயில் ஆனவங்களாக இருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், புரியுதுங்களா இது எப்படி எழுதுறேன்னு? 20 பேர் பாஸ்ன்னா 120லேருந்து 20 மைனஸ் பண்ணிங்கன்னா பாக்கி எவ்வளோ? 100 பேர் ஃபெயிலுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி எக்ஸுங்கிறது பாஸ்ன்னு வச்சுட்டேன்னா பாக்கி 120 பேர்லேருந்து எக்ஸை மைனஸ் பண்ணிங்கன்னா அவங்களாம் ஃபெயில் கேண்டிடேட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஈக்குவேஷன் எழுத போகிறேன். எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். டோட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4200. ஸோ இந்த டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் மார்க் ஈக்குவல் டு பாஸ் ஆனவங்க மார்க்கு ப்ளஸ் ஃபெயில் ஆன மார்க். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சொல்கிறது புரியுதுங்களா? டோட்டல் மார்க்கு ஈக்குவல் டு பாஸ் மார்க்கு ப்ளஸ் ஃபெயில் மார்க். ஸோ பாஸ் எத்தனை பேர்னு தெரியாது, எக்ஸு. பட் பாஸ் பண்ணவங்களோட ஆவரேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 39. அப்போ 39 × எக்ஸ் பண்ணிங்கன்னா பாஸ் ஆனவங்களோட டோட்டல் மார்க் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அடுத்தது ஃபெயில் ஆனவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா 120 மைனஸ் எக்ஸ். ஸோ ஃபெயில் ஆனவங்கள ஆவரேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15. அவ்வளோதான். இந்த ஈக்குவேஷன் தான் நான் சொன்னேன். இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டிங்கன்னா எல்லா சம்முமே ஈஸி தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன சொல்லியிருக்கேன்னு மறுபடியும் சொல்ல நல்லா கவனிச்சுக்கோங்க. டோட்டல் மார்க்குங்கிறது 4200. அந்த டோட்டல் மார்க் இஸ் ஈக்குவல் டு பாஸ் பண்ணவங்களோட மார்க்கு ப்ளஸ் ஃபெயில் ஆனவங்களோட மார்க். அந்த 2 மார்க்கையும் ஆட் பண்ணால் தான் டோட்டல் மார்க். டோட்டல் மார்க் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, அதனால் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணாங்கன்னு தெரியாது, எவ்வளோ பேர் ஃபெயில் ஆகிருக்காங்கன்னு தெரியாது. ஸோ எக்ஸுங்கிறது பாஸு, பாக்கி இருக்கிற 120 மைனஸ் எக்ஸுங்கிறது ஃபெயில். ஆனால் அவங்க கொஷனில் என்ன கேட்குறாங்கன்னா, நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஹூ பாஸ்ட். பாஸ் ஆனவங்க எவ்வளோ பேர்னு கேட்குறாங்க. அப்போ எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், ரைட்? ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை சால்வ் பண்ணோன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 4200 is equals to 39 × எக்ஸுங்கிறது 39x. ஸோ 15 × 120. ஸோ 0. 5 × 2ங்கிறது பார்த்தீங்கன்னா 10. ரிமைண்டர் 1, 8. ஸோ 1800 மைனஸ் 15x. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது 4200 மைனஸ் 180. இதன் சைடு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் 1800. ஸோ ரிசல்டன் 2400 இஸ் ஈக்குவல்ஸ் டு 39x மைனஸ் 15xங்கிறது 24x. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 100. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 100. அப்போ எக்ஸ் 100 கண்டுபிடிச்சோன்னா என்ன மீன் பண்ணோம்? 100 பேர், அதாவது 100 பேர் பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பாக்கி எவ்வளோ பேர் இருப்பாங்க? 20 பேர். ஏன்னா டோட்டலே 120 பேர். அதில் 100 பேர் பாஸ்னால் மைனஸ் பண்ணிங்கன்னா 20 பேர் ஃபெயில். பட் அவங்க கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா, how many candidates have passed? ஸோ பாஸ் பண்ணவங்க 100 பேர். ஸோ ஆன்சர் என்ன சொல்லலாம்னா 100 கொஸ்டின் நம்பர் 1க்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எதுக்கு எக்ஸ் வைக்கணும், எதுக்கு ஃபெயில் ஆனவங்களுக்கு எப்படி வைக்கணும், டோட்டல் எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த ஈக்குவேஷனை எப்படி எழுதணும், இதை தெரிஞ்சிட்டா போதும். ஒருவேளை கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா இன்னும் 4 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ 4 கொஸ்டினும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் புரிஞ்சிடும் எப்படி போடுறோம் அப்படின்னு. கொஸ்டின் நம்பர் 2. In a school, the average age of student is 6 years and the average age of 12 teacher is 40 years.
if the average age of combined group of all teacher and student is 7 years, then the number of student is. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் முதல் அந்த கொஷனை புரிஞ்சுக்கோங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் 6ன்னு சொல்லிட்டாங்க, பட் எவ்வளோ ஸ்டூடெண்ட்டுன்னு தெரியாது. அடுத்த லைனில் 12 டீச்சரோட ஆவரேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 40. அதுக்கு அடுத்த லைனில் கம்பைன்டு குரூப் டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து அவங்களோட ஆவரேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 7 இயர்ஸ். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, அந்த ஸ்கூலில் எவ்வளோ ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது. ஃபஸ்ட்டு டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் கம்பைன்டு குரூப் ஒன்று சொல்லியிருந்தாங்கல்ல, டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட். மொத்தம் எத்தனை டீச்சர் இருக்காங்கன்னா 12 டீச்சர் இருக்காங்க, நம்மளுக்கு தெரியும், அது 2வது லைன்லேயே கொடுத்துட்டாங்க. அடுத்தது ஸ்டூடெண்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது, அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்தது 12 + x. அவங்களோட ஆவரேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7. ஸோ கம்பைன்டு குரூப்னு சொல்லிட்டாங்க. ஸோ டீச்சர் ஸ்டூடெண்ட்டோட கம்பைன்டு குரூப்பு ஆவரேஜ் வந்து 7. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மொத்தம் அந்த கிளாஸ் ரூம் அந்த ஸ்கூலோட எவ்வளோ ஏஜ்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது புரியுதுங்களா? ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்க, டீச்சரும் இருக்காங்க. ஸோ கம்பைன்டு குரூப்போட ஆவரேஜ் 7. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் + ஸ்டூடெண்ட்டு இன்டூ 7 பண்ணிங்கன்னா அந்த ஸ்கூலோட டோட்டல் ஏஜ் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஏஜ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட்டோட ஏஜ் + டீச்சரோட ஏஜ். அவ்வளோதான், ஈக்குவேஷன் தான் ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஸ்டூடெண்ட்டுன்னு தெரியாது எக்ஸு, அந்த ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. அடுத்தது டீச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 12 டீச்சர், அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40. இதை பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் டோட்டல் ஸ்கூலோட ஏஜ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்டூடெண்ட்டோட டோட்டல் ஏஜ் டீச்சரோட டோட்டல் ஏஜ், ரைட்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ 7 × 12ங்கிறது 84. ஓகே, ஸோ அடுத்து 7 × xங்கிறது 7x. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 6x. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 12 × 4ங்கிறது 480, ரைட்? ஸோ அடுத்து என்ன பண்ணலாம்னா 7x - 6xங்கிறது x. ஸோ 480 - 84. ஸோ x is equal to 396. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிக்கோன்னு பார்த்தீங்கன்னா 396. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்டாக எக்ஸ்ன்னு தான் வச்சுருக்கோம், இப்போ கண்டுபிடிச்சதும் எக்ஸ் தான். ஸோ ஃபைனலாக ஸ்கூலில் எவ்வளோ ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 396. ஸோ கொஷன் நம்பர் 2க்கு நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்கிற ஆன்சர் 396. கொஷன் நம்பர் 3. The average monthly salary of all employees in an industry will be rupees 12,000. The average salary of male employees will be 15,000 and that of female employees will be 8,000. So what is the ratio of male employees to the female employees? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கம்பெனியோட டோட்டல் சேலரி ஆவரேஜ் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12,000. ஸோ அந்த கம்பெனியில் மேல் கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஃபீமேல்ஸ் இருக்காங்க, பட் எவ்வளோ பேர்னு எதுவுமே கொடுக்கல. ஸோ மேலோட ஆவரேஜ் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15,000, ஃபீமேலோட ஆவரேஜ் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8,000. இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. பட் அவங்க கேட்குறது மேலுக்கும் ஃபீமேலுக்கும் இருக்கிற ரேஷியோ, சரிங்களா? ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டோட்டலாக எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியாது, மேல் ஃபீமேல் இருக்காங்கன்னு மட்டும்தான் தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா மேல் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், அதே மாதிரி ஃபீமேல் என்னன்னு வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒய்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் மேல்ஸ், ஒய்ங்கிறது நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ், எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த கம்பெனியோட டோட்டல் சேலரி எவ்வளோ, ஆவரேஜ் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12,000. அப்போது என்ன சொல்லலாம்னா மேலுக்கும் ஃபீமேல் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஸோ அது இன்டூ 12,000. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 12,000 இன்டூ மேல் ப்ளஸ் ஃபீமேல் பண்ணிங்கன்னா அந்த கம்பெனியோட மொத்த சேலரி எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஸோ மேல் எவ்வளோ பேர்னு தெரியாது, ஃபீமேல் எவ்வளோ பேர்னு தெரியாது. ஸோ ரெண்டு பேரையும் ஆட் பண்ணி டோட்டல் சேலரியோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அந்த கம்பெனியோட டோட்டல் சேலரி என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ இந்த சேலரி ஈக்குவல் டு கம்பெனியோட டோட்டல் சேலரி ஈக்குவல் டு ஸோ மேலோட சேலரி ப்ளஸ் ஃபீமேலோட சேலரி. ஸோ மேல் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ். ஸோ அந்த மேலோட சேலரி ஆவரேஜ் சேலரி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 15,000. அடுத்தது ஃபீமேல் வந்து ஒய். ஸோ அவங்களோட ஆவரேஜ் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8,000. அவ்வளோதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் டோட்டல் சேலரி கம்பெனியோட சேலரி திஸ் இஸ் ஈக்குவல் டு மேலோட சேலரி ஃபீமேலோட சேலரி, ரைட்? ஸோ மேல் இஸ் டு ஃபீமேலுக்கு ரேஷியோ கேட்குறாங்க, அதாவது எக்ஸ் இஸ் டு ஒய் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பெரிய நம்பராக இருக்குன்னா 0 கேன்சல் பண்ணிவிடுங்க. ஸோ 3 0. ஸோ அதே மாதிரி இங்கே 3 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா x + y × 12 இருக்குது. ஸோ 12x + 12y இஸ் ஈக்குவல்ஸ் டு 15x + 8y. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 12y இருக்குது. ஸோ இந்த 8y இன்சைட் கொண்டு வந்துட்டோம்னா -8y. ஸோ இங்கே 15x இருக்குது, இந்த 12 இன்சைட் கொண்டு போயிட்டோம்னா -12x. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 15x 12xங்கிறது 3x. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா 4y. நம்மளுக்கு தேவை மேல் ஃபீமேல் ரேஷியோ. ஸோ x டிவைடட் பை y இஸ் ஈக்குவல் டு 4 டிவைடட் பை 3. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக x is to y ரேஷியோ ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 4:3. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கொஷன் நம்பர் 3க்கு நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்கிற ஆன்சர் 4:3. கொஷன் நம்பர் 4.
in a school with 600 students, the average age of boy will be 12 years and that of girl will be 11 years. So if the age of school is 11 years and 9 months, then the number of girls in a school. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மொத்தம் ஸ்கூலில் இருக்கிறது 600 பேர். அந்த 600 பேரில் பாய்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க, கேர்ள்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ பாய்ஸ் எவ்வளோன்னு தெரியாது, பட் அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 12. அதே மாதிரி கேர்ள்ஸோட ஆவரேஜ் ஏஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 11. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கொஸ்டின் நம்பர் 1ல் பார்த்த மாதிரி தான் மொத்தம் 600 பேர் இருக்காங்க. அந்த 600 பேரில் எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் பாய்ஸ். ஸோ பாக்கி யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 600 மைனஸ் எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். ஸோ இதை நீங்கள் பாய்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இதை கேர்ள்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாய்ஸோட ஆவரேஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 12. ஸோ கேர்ள்ஸோட ஆவரேஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 11. பட் மொத்தம் கிளாஸ் ரூமோட ஆவரேஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 11 இயர்ஸ் 9 மந்த்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் ஸோ 600 இன்டூ ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்கூலோட ஆவரேஜ் இயர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 11 இயர்ஸ் 9 மந்த். ஸோ 11 இயர் 9 மந்த். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 11 இயர் 9 மந்த் இன்டூ 600 பண்ணிங்கன்னா அந்த டோட்டல் ஸ்கூலோட ஏஜ் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ அந்த டோட்டல் ஸ்கூலோட ஏஜ் இஸ் ஈக்குவல்ஸ் டு அந்த பாயோட டோட்டல் ஏஜ் ப்ளஸ் கேர்ளோட டோட்டல் ஏஜ். ஸோ பாயோட டோட்டல் ஏஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் பாய்ஸ். ஸோ அந்த பாய்ஸோட ஆவரேஜ் ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12. அடுத்து 600 மைனஸ் எக்ஸுங்கிறது கேர்ளோடது. ஸோ அந்த கேர்ளோட ஆவரேஜ் ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள், ஸ்கூலோட டோட்டல் ஏஜ் is equals to பாயோட டோட்டல் ஏஜ் ப்ளஸ் கேர்ளோட டோட்டல் ஏஜ். ஸோ பாய்ங்கிறது நம்ம வச்சிருக்கிறது எக்ஸ், கேர்ளுங்கிறது ரிமைனிங் இருக்கிற 600 மைனஸ் எக்ஸ். ஸோ அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 11. ஸோ பாயோடது 12. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன கன்ஃபியூஷனாக இருக்குன்னா இங்கே 11 இயர் 9 மந்த்னு இருக்குது. ஸோ இதை என்ன சொல்லலாம்னா இயர்ஸாக கம்ப்ளீட்டாக நம்ம மாற்றணும்னா 11 இயர் 9 மந்த்ஸுங்கிறத 9 டிவைடட் பை 12னு போடலாம். அந்த மந்த்தை இயராக மாற்றுறேன். ஸோ 9 டிவைடட் பை 12. ஸோ இதை நீங்கள் 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 3s are 9, 4 3s are 12. ஸோ இதை என்ன சொல்லலாம்னா 11 3/4னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இப்போயும் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் உங்களுக்கு நார்மலாக மாற்ற தெரியும் இல்லையா? 11 × 4ங்கிறது 44. ஸோ 44 + 3ங்கிறது 47. ஸோ 47 டிவைடட் பை 4. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக அவங்க கொடுத்துருக்க 11 இயர் 9 மந்த்ஸுங்கிறத ஒரு ப்ராப்பர் டேர்முக்கு மாற்றியாச்சு. ஸோ 47 டிவைடட் பை 4. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணி அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். ஸோ கேர்ள்ஸ் எவ்வளோ பேர்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரைட்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை ஃபஸ்ட்டு இதை கேன்சல் பண்ணிவிடுங்க. 4 டேபிளால் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 4s are 4, ரிமைண்டர் வந்து 2, that is 20, 5 4s are 20, 150. So friends 150 into 47 is equals to 12x plus 11 into 600 ங்கிறது 6600 minus of 11x. Okay, so friends 150 into 47. So என்ன பண்ணலாம்னா 15 into 47. So 7 5s are 35, remainder வந்து 3. So 20, 27, 27 plus 3ங்கிறது 30, remainder வந்து 3. So 4 705. So friends என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 705. ஆல்ரெடி இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ 7050 இஸ் ஈக்குவல்ஸ் டு 12x மைனஸ் 11xங்கிறது வெறும் எக்ஸ் தான். ஸோ ப்ளஸ் 6600. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6600 7050. இதே அந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா 7050 மைனஸ் 6600ங்கிறது 450. ஸோ ஃபைனலாக என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 450. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சது எக்ஸோட வேல்யூ. ஸோ எக்ஸோட வேல்யூங்கிறது தான் 450. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 450னா அப்போ பாய்ஸ் தான் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 450. மொத்தம் இருக்கிறது ஸ்கூலில் 600 பேர். 600 பேரில் 450 பாய்ஸ்னா அப்போ ரிமைனிங் இருக்கிறது 150ங்கிறது கேர்ள்ஸ். ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸுங்கிறது 150. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த 4th கொஷனில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு கொஷனுக்கு 4th கொஷனுக்கு இருக்கிற ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். இங்கே கொடுத்துருக்கிறது 11 இயர்ஸ் 9 மந்த்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ எப்போதுமே மந்த்ஸில் வச்சு ஆவரேஜ் ஏஜ்லாம் கேல்குலேட் பண்ண முடியாது. ஸோ அதை எப்படி மல்டிப்ளை பண்ணி கன்வெர்ட் பண்ணோம்னா 9 மந்த்ஸுங்கிறது 9 டிவைடட் பை 12. ஸோ அதுக்கப்புறமா 3 டேபிளில் கேன்சல் பண்ணதுக்கப்புறமா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருந்தது. ஸோ அந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை மல்டிப்ளை பண்ணி ஒரு ப்ராப்பராக கொண்டு வந்துச்சு. ஸோ ஃபைனலாக கிடச்சிருக்கிற ஆன்சர் கேர்ள்ஸ் வந்து 150, பாய்ஸ் வந்து 450. Last 5th question. The average salary of all staff in an office of a corporate house is rupees 5,000. The average salary of officer is rupees 14,000 and that of rest is 4,000. If the total staff is 500, then the number of officers. So friends, மொதல் இந்த கொஷின் ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட் நீங்கள் அந்த கொஷனில் ஆஃபீஸர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, ஸ்டாஃப்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, ரெஸ்ட்டுன்னு ஏதோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். ரைட்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கார்ப்பரேட் ஹவுஸோட ஆவரேஜ் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5000. மொத்தம் அந்த கார்ப்பரேட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லைனில் கொடுத்துருக்காங்க டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டாஃப். ஸோ மொத்தமாக அந்த கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறது 500 பேர். ஸோ 500 பேரோட ஆவரேஜ் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5000. அப்போ என்ன சொல்லலாம்னா
500 into 5000. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 500 into 5000ங்கிறது அந்த கார்ப்பரேட் ஹவுஸோட மொத்த சேலரி. ஸோ அந்த கார்ப்பரேட் ஹவுஸோட மொத்த சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 ஸ்டாஃப் into 5000ங்கிறது ஆவரேஜ் சேலரி. ஸோ 500 into 5000ங்கிறது அந்த கார்ப்பரேட் ஹவுஸோட மொத்த சேலரி. ஸோ அந்த சேலரி ஈக்குவல் டு நல்லா பார்த்தீங்கன்னா the average salary of officers is 14,000 and the rest isன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் இருக்கிறது 500 பேர். அந்த 500 பேரில் ஆஃபீஸர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அதே மாதிரி ரிமைனிங் ஸ்டாஃப்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க, ரைட்? ஸோ 500ல் ஆஃபீஸருங்கிறது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிறது 500 மைனஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சுட்டிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும், ரைட்? ஸோ டோட்டல் சேலரி கம்பெனியோட சேலரி இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆஃபீஸரோட சேலரி ரிமைனிங் இருக்கிற பர்சனோட சேலரி. ஸோ ஆஃபீஸரோட சேலரி, ஆஃபீஸர் நம்ம வச்சுருக்கிறது எக்ஸு. ஸோ ஆஃபீஸரோட ஆவரேஜ் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14,000. ஸோ 14,000ங்கிறது ஆஃபீஸரோட ஆவரேஜ் சேலரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 500 மைனஸ் எக்ஸ். ஸோ ரெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க, பாக்கி இருக்கிற எம்ப்ளாயீஸ் அவங்களோட ஆவரேஜ் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,000. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 4,000 into 500 மைனஸ் எக்ஸுங்கிறது ரிமைனிங் எம்ப்ளாயீஸ் ப்ளஸ் ஆஃபீஸரோட டோட்டல் சேலரி இஸ் ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா கம்பெனியோட மொத்த சேலரி. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நம்பர் ஆஃப் ஸ்டாஃப்ஸ் வந்து 500 கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆஃபீஸர் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும், ரைட்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எடுத்த உடனே ஜீரோஸ்லாம் கேன்சல் பண்ணிடுங்க. 3 0, அதே மாதிரி இங்கே இருக்கிற 3 zeros, சிமிலர்லி 3 zeros. ஸோ பாக்கி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 into 5ங்கிறது 25. ஸோ 2500 இஸ் ஈக்குவல்ஸ் டு 14 into xங்கிறது 14x. ஸோ ப்ளஸ் 4 into 500ங்கிறது 2000. ஸோ மைனஸ் ஆஃப் 4x. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 14x மைனஸ் 4xங்கிறது 10x. இங்கே பார்த்தீங்கன்னா 2500 மைனஸ் 2000ங்கிறது 500. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ். எக்ஸ் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆஃபீஸர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஆஃபீஸர் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 50. அப்போ ரிமைனிங் 500லேருந்து 50 மைனஸ் பண்ணிங்கன்னா 450ங்கிறது ரிமைனிங் எம்ப்ளாயீஸ். ஸோ ரிமைனிங் எம்ப்ளாயீஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 450. ஆஃபீஸர்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 50. பட் அவங்க கேட்குறது நம்பர் ஆஃப் ஆஃபீஸர்ஸ். ஸோ ஃபைனலாக ஆன்சர் என்ன சொல்லலாம்னா 5th கொஷனுக்கு 50. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெசன் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் நம்ம 5 கொஷின் சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ 5 கொஷின் நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் மேலு ஃபீமேல் எவ்வளோ பேர்னு கொடுக்காம டோட்டல் ஆவரேஜ்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன். இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாமல் லெசன் நம்பர் 4, லெசன் நம்பர் 5 நிறைய டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்குது. ஸோ எல்லா சம்ஸும் பார்த்ததுக்கப்புறமா இந்த வீடியோஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு. பை.